என் தங்கப்பிள்ளையே, இன்று விநாயகப் பெருமானுக்கு உகந்த திதியான சதுர்த்தி திதியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த புதன்கிழமையில் என் குழந்தை, நீ கேட்ட வரத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நிச்சயமாக இன்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே. சர்வ நிச்சயமாக நீ கேட்ட ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. இதற்காகத்தான் என் குழந்தை இத்தனை பாடுபட்டாய், இதற்காகத்தான் இத்தனை நாட்களும் வேதனைப்பட்டாய் என்பதனை உணராமல் உன் தாயானவள் உன்னிடத்தில் பேச வரவில்லை. அம்மா எதையோ சொல்லிவிட்டு சென்று விடுகின்றாள் என்று நினைக்கக்கூடாது. இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் எதை எப்பொழுது நடத்தி கொடுக்க வேண்டும், நீ கேட்ட விஷயங்களை எப்பொழுது உனக்கு தர வேண்டும் என்று நன்கு தெரிந்து வைத்திருப்பவள். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் நடப்பதை பற்றி நீ வருந்த வேண்டாம். எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளை, இந்த புதன் கிழமையினுடைய விடியலில் உனக்கு வெற்றி வரும் இந்த தாயானவள் என் வாக்கின் மூலமாக கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதை நினைத்து என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். என் குழந்தையே, இனி ஒவ்வொரு நாளும் நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக இன்று இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் உன் கைகளில் கொடுக்க போகின்ற விஷயமானது இனி ஒரு நாளும் நீ மனதிற்குள் நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்ற உன் வேதனைகளை போக்கி கொடுக்கும். என் குழந்தையே, உன் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன் வசமாக இருக்கும். இந்த உலகத்தில் உனக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசித்து பார். நிச்சயமாக இந்த வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். எதுவாக இருந்தாலும் மூழ்கிவிடக்கூடாது. மிதப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வது ஒரே ஒரு முறைதான். அதை நீ உனக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும். என் பிள்ளையை, தவறு செய்தால் அதனை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நீ ஒத்துக்கொள்வாயானால் அதை விரைவாக சரி செய்து விடலாம். ஆனால் செய்த தவறை இல்லை என்று ஒரு நாளும் சாதிக்க கூடாது. ஏனென்றால் அதன் பிறகு அதனை உன்னால் ஒருபொழுதும் நிரூபிக்க முடியாது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த காலம் காட்டி கொடுக்கும் வரை சிலர் அவர்களினுடைய முகமூடிகளை ஒரு நாளும் கிழித்தெறிவதில்லை. என் பிள்ளை, சில போலி முகமூடிகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டுதான் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு சரியானது என்று எண்ணி கொடுத்திருக்கின்றதோ அதையெல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொள். என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ ஒருவரை ஏற்றிவிடும் ஒரு ஏணியாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ ஒருவரை ஏற்றி விடுகின்ற ஒவ்வொரு படியும் உன்னுடைய வெற்றிதான். அதனால் அதனை நீ தயங்காமல் செய்ய வேண்டும். மற்றவர்களை மகிழ்வித்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்கள் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். என் குழந்தை, நீ செய்வதை சரியாக செய்துவிட்டால் போதும். என் குழந்தையே, வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டாய் என்றால் சோர்ந்து விடாதே. மீண்டும் மீண்டும் எழும்பி நிற்க பழக வேண்டும். அப்படி நிற்க பழகினால் உன்னுடைய முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, உன்னுடைய உள்ளத்தை எப்பொழுதுமே ஒளியாக வைத்துக்கொள். ஏனென்றால் அது சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு.
அவர்கள் கண்ணில் படும் பொழுது எல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் இவர்களை தூசி என்று நாம் நினைத்தோம் என்று. என் குழந்தையே, நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் ஒரு நாளும் தீர்மானித்து விடாதே. சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாக மாற்றும், புரட்டி போடும் வல்லமை கொண்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த நாளில் நீ உன் வாழ்க்கையில் நினைக்கின்ற ஒரு விஷயம் உன் கைகளில் அப்படியே கிடைக்கும். சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானினுடைய அருளாலும் உன் வராகி அம்மா என்னுடைய அருளாலும் நிச்சயமாக இன்று நீ நினைத்ததை அடைந்தே தீருவாய். உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களும் சூழ்நிலை மாற்றங்களும் வந்திருக்கலாம். ஆனால் இனி இவற்றையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உன் வராகி உன் வாழ்க்கையில் வர ஆரம்பித்து விட்ட பிறகு மாற்றங்கள் பலவற்றை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். ஒரு சில மாற்றங்களை உன்னாலும் உணர முடிகின்றது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு இலக்கு உனக்கு மிகவும் எளிமையாக இப்பொழுது மாறிவிட்டது. கடினமான பாதைகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு ஏற்றது போல மாறிவிட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் நீ எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. உனக்கு இன்று நான் தருவது சத்திய வாக்கு என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த தாயானவளின் வாக்கில் உனக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை பிறக்கத்தான் போகின்றது. என் பிள்ளையை, விநாயக பெருமானுக்கு உகந்த நாளான இன்று நிச்சயமாக நீ உனக்கு என்னவெல்லாம் மனதிற்குள் தோன்றுகின்றதோ, எதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்கு நடக்க வேண்டும் என்று தோன்றுகின்றதோ அதையெல்லாம் மனதார நினைத்து கொண்டு அவரிடத்தில் மனமுருகி வேண்டிப்பார். நிச்சயமாக ஒவ்வொரு வேண்டுதல்களும் உனக்கு வலுப்பெற்று வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடும். என் தங்கமே, ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த விஷயம், ஆரம்பத்தில் உனக்கு சோதனைகளை கொடுத்த விஷயம், இனி இதை நம்மால் செய்ய முடியாது என்று உனக்கு நம்பிக்கை இழக்கச் செய்த விஷயம், இவையெல்லாம் இனி உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, வேண்டும் என்றே இங்கு யாராவது ஒருவர் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருப்பார்களானால் அவர்களுக்கான கடைசி நாளும் இன்றைய நாளாகத்தான் இருக்கப் போகின்றது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு திருப்பம் ஒரு நாள் ஏற்படும். அந்த திருப்பம் இன்று அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால், எல்லாவற்றிற்கும் எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிகிறது என்றால், நிச்சயமாக என் குழந்தை, நீ எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பாகத்தான் நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடந்து விடுமோ என்று பயப்படாமல், இனி எல்லாமே இந்த வராகியினுடைய அன்போடும் அருளோடும் உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும், கெடுக்க நினைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிந்தார்களோ அவர்கள் எல்லோருமே இனி ஒரு நாளும் இந்த தாயானவள், இந்த வராகி என்னுடைய பார்வையில் இருந்து தப்பித்து விட முடியாது. அவர்கள் பட வேண்டிய கஷ்டங்கள் நிறைய இருக்கின்றது. என் தங்கமே, அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது. அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு தீய விஷயங்களையும் செய்துவிடக்கூடாது. யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது. இப்படியே சில காலம் இருந்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் கூட விரைவாக நடந்துவிடும். எல்லாமே நீ நினைத்தது போல மாறிவிடும். வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றாய். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே.
என்றென்றைக்கும் உன்னோடு நான் இருப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.